சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி டெரரியம்ஸை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃபேசினேட்டாக பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை குட்டியாக்கி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம டேபிளில் வச்சா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பீஸ் ஆஃப் நேச்சரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். என்னைய மாதிரி நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு டெரேரியம்னா என்னென்னு சொல்லிடுறேன். இட்ஸ் லைக் ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டை நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் வளர்க்க போகிறீங்க. இதுக்குள்ளே நீங்கள் மாசஸ், ஹுமிடை லைக் பண்ணி வளர்கிற பிளான்ஸ் இது எல்லாத்தையும் க்ளோஸ்டோ இல்லை செமி க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டிலோ நீங்கள் செல்ஃப் சஸ்டெயினாக வளர்க்கலாம். ஒரு டெரேரியம் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஃபாரஸ்ட் மாதிரி க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ஹையஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 1960 இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒரு டெரேரியம் செட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு ஸ்பைடர் பிளான்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காரு. 1972 வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்காக எடுத்துகிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டாரு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த டெரேரியம் இன்னுமே சூப்பரான கண்டிஷனில் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதில் ஆட் பண்ணியிருக்க பிளான்ட் வந்து டே டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆட் பண்ண வாட்டர் வெளியே வர முடியாததால் கிட்டத்தட்ட ரெயின் மாதிரி உள்ளே ரீயூஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் லீவ்ஸ்லாம் கீழே போகிறப்போ அது டீகே ஆகி ஃபெர்டிலைசர் மாதிரி ரியாக்ட் ஆகும். இதுதான் எனக்கு டெரேரியம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம். ஒரு செல்ஃப் சஸ்டைன் ஈகோ சிஸ்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, நானும் லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒரு டெரேரியம் வாங்கி வளர்க்கலான்னு பிளான் பண்ணால் அதோட ரேட் கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு குட்டி பிளான் பார்த்தீங்கன்னா 2000, 2500 இந்த மாதிரி இருக்குது. சரி, ஒரு பிராண்டடான ஒரு பாட் போனீங்கன்னா அதுவே 6000, 7000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு லோ குவாலிட்டியில் போனால் கூட உங்களுக்கு 3000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி ஒரு டைம் செட் பண்ணோன்னா திரும்ப ஒரு டைம் வாங்கி செட் பண்ணுறப்போ எவ்ரி டைம் நீங்கள் 5000, 6000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதால நானே ஓனாக வந்து டெரேரியம் மேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் ஒரு டெரேரியமுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செட் பண்ணுறது, எப்படி பட்ஜெட்டில் செட் பண்ணுறது. ஸோ கண்டெய்னர்ஸ் நம்ம கிடைக்கிற எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ஸ் தான் மெயின். அப்படிங்கிறதால பிளான்ஸ் ஒரு டைம் நீங்கள் 500, 600, 2000 போட்டு வாங்க முடியாது. அப்படிங்கிறதால நான் பிளான்ட்டுக்கான கண்டெய்னர் செட்டப் தனியாக பண்ணிட்டேன். வாங்கின எல்லா பிளான்ஸும் நான் 2-3 மந்த்ஸாக எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நிறைய செட்டப்பில் வளர்த்துட்ருக்கேன். அதில் சிலது ஃபெயில் ஆகிருக்கு அண்ட் சிலது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் ஒரு டைம் நீங்கள் 4000, 5000 போட்டு டெரேரியம் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே ஸ்க்ராட்ச்லேருந்து ஓனாக பிளான்ட்டை கல்ச்சர் பண்ணி சிம்பிள் கண்டெய்னர்ஸில் நம்மளே செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ப்ராசஸ் இருக்கும். என்னைய மாதிரி நிறைய பேருக்கு இந்த டெரேரியம் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதை செட்டப் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஃபீல் பண்ணுறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சீரீஸில் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ டுகெதர் இந்த மாதிரி நம்ம சூப்பராக செம்மையாக டெரேரியம்ஸ் க்ரியேட் பண்ணலாம்.